வழங்குபவர்கள் மாட்ஃபன் ஃப்ரம் JFA வேர்ல்ட் கிளாஸ் ஃபர்னிச்சர். அடுத்த மாதம், அடுத்த வருடம் போன்றவற்றை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் பெரிய பாவமா? பாவம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் முட்டாள்தனால தான். முட்டாள்தனம் பாவமா? பாவம் ஒன்றும் இல்லை, பாதிப்பு வரும். பாதிப்பு அனுபவிக்கிறது பாவமா? அப்படி ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சா அப்படியே பண்ணிக்கலாம். தப்பு என்ன இருக்குது? தப்பொன்றும் இல்லை, முட்டாள்தனால தான். இது வரைக்கும் முட்டாள்தனம் ஒரு பெரிய குற்றம் நீ எந்த தேசத்துலேயோ எந்த நாட்டிலையோ ஃபிக்ஸ் பண்ணல. என்ன நான் அப்படி போட்டால் எல்லாம் 99% உள்ளே போயிடும். அந்த மாதிரி எங்கேயோ சட்டம் கிடையாது. இதுக்குன்னா எல்லாரும் உள்ளே போடணும். அப்போ அப்படி ஆகிடும். அடுத்த க்ஷணம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருடம் நாம் உருவாக்கணும். அது உட்காரல எங்கேயோ, நாம் உருவாக்கணும். அப்போ இப்போவே எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால், இன்னும் பிறக்காதது இப்போவே எனக்கு புரிஞ்சிடுச்சின்னு சொன்னால் பாதிப்பு தானே வரும். பாதிப்பு தானே வரும். எது இருக்கிறதோ அது கூட நாம் ஏதோ ஒன்று செய்ய முடியும். எது இல்லாததோ அது கூட ஏதோ செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கற்பனையில் தானே போயிடுவீங்க. அதே நேரத்தில் ஒரு மா விதை பார்த்தா, ஓ இது மா விதை, இது வச்சா மாமரம் தான் வரப்போகுதுன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த மா மரத்தில் எவ்வளோ பழம் வரப்போகுதுன்னு யாரும் சொல்ல முடியாது. என்னத்துக்குன்னா அது 2 இலை வந்தப்போவே நம்ம மாடு சாப்பிட்டுட்டான், என்ன பண்ணுறது? வாய்ப்பு இருக்குதா இல்லையா? சாப்பிட்டு தானே ஒரு தடவை. இல்லை கொஞ்சம் மரமாய் பூக்காக்கிறதுக்குள்ளே யாரை வெட்டி போட்டால் என்ன பண்ணுறது? இல்லை யாரும் தண்ணி கொடுக்காம அது இப்படி ஒரு மரமாக வந்துச்சுன்னா அதில் ஏதோ 4 பூ வருது. அதில் என்ன பண்ணுறது? நல்லா வளர்த்துனா வருதுன்னு தெரியும் நமக்கு. அதனால் நாளைன்றது ஒரு சில அடிப்படை மட்டும்தான் இப்போ உருவாக்கப்பட்டிருக்குது. மித்ததெல்லாமே நாம் உருவாக்கணும். இப்போவே இப்படி தான் இருக்க போதுன்னு சொன்னால் அப்படின்னா நமக்கு உயிர் அடிப்படை, வாழ்க்கை அடிப்படை என்னன்னு நமக்கு புரியல. நாம் நாளை பற்றி இருக்கிற பயத்தினால நாளை புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணுறோம். இல்லைன்னு இப்போ நடக்கிறதே புரிஞ்சுக்க முடியல. இவ்வளோ இருக்குது, நாளை பற்றி யார கவனம் வந்துடுச்சு? இவ்வளோ நடக்குது உயிர், இதே புரியல. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு எங்கே கவனம் கொடுக்கறதுக்கு எங்கே நேரம் இங்கே இருக்குது? இது ஒன்றும் புரியல. நாளை பற்றி பயம், நமக்கு கவலை. இதனால நாளைக்கு என்ன நடக்குது கை காட்டுங்க, நட்சத்திரம் காட்டுங்க. எந்த நட்சத்திரம் பார்த்தாலும் ஒன்றும் புரியலையே. நாளைக்கு என்ன நடக்குது தெரியுமா? புரிஞ்ச பாவமாக கேட்குறீங்க. அப்படி ஒன்றும் இல்லை, புரியலையே. புரிஞ்சிச்சா? அந்த ஜாதகம் எல்லாம் காட்டியாச்சு. பிறந்தப்போ ஒரு ஜாதகம் பண்ணாங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எப்படியோ கல்யாணம் பண்ணலான்னு இன்னொரு ஜாதகம் பண்ணாங்க. இல்லைன்னா யார் பண்ணிக்குவாங்க? எதேதோ பண்ணாலும் புரிஞ்சிச்சா? நாளைக்கு என்ன நடக்குது நீ புரிஞ்சிச்சான்னு கேட்குறேன். புரியலையே. புரிஞ்சா பாவமா? புரிஞ்சுக்கிறது பாவமா? புரிஞ்சுக்க முடியலையே, எதுக்கு அந்த மாதிரி கேள்வின்னு கேட்குறேன். எப்படியும் உங்களால் புரிஞ்சுக்க முடியல, என்னதுக்கு அந்த கேள்வி? புரிஞ்சுக்கணும்னு இருந்தால் நாளைக்கு என்ன நடக்குது இப்போவே புரிஞ்சுக்கணும்னு இருந்தால் அது நாளில் இல்லை, அது இதில் தான் இருக்குது. உயிருடைய அடிப்படை இப்போ என்ன இருக்குதுன்னு நாம் உணர்ந்தா உயிர் நாளைக்கு என்னென்ன பண்ண முடியும் நமக்கு தெரியும். ஆனால் என்ன செய்ய முடியுன்றது சூழ்நிலைக்கு அனுசாரமாக தான் நடக்கும். இப்போது 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா அவர் இப்படி சொல்லுவாங்க, நீ ராஜன் ஆகிடுவேன், நீ இதாகிடுவேன், நீ அப்படி பண்ணிடுவேன், நீ அங்கே போயிடுவேன், இங்கே போயிடுவேன்னு இது சொல்லுவாங்க.
அப்போ யாருனாலும் சொன்னாங்களா உங்கள் மருமக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிடுவான்னு யாருனாலும் சொன்னாங்களா? இல்லை, அப்போ தெரியல. இதெல்லாம் இப்போ சொல்கிறாங்க. அவரே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. பயத்தில் இருக்கிற மனிதனுக்கு மட்டும்தான் இதெல்லாம் செயல்படும். பயமில்லாதவனுக்கு நாள் பற்றி என்ன? இங்கே உயிர் இவ்வளோ இருக்குது, ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. நாளை பற்றி என்ன எனக்கு கதை? என்ன ஆகுதோ என்ன ஆகுதோ என்ன ஆகுதோ. இது இந்த ஹார்ட் போதா எப்படி போகுது? என்ன ஆகுதோ என்ன ஆகுதோ. அப்படி அடிச்சிருந்தா நாளைக்கு என்ன ஆகுதோ நாளைக்கு என்ன ஆகுதோன்னு. உயிர் ஆனந்தமாக இருக்கிறவனுக்கு நாளை பற்றி என்ன கவனம்? இன்னைக்கு நடக்கிறதே புரிஞ்சுக்க முடியல, அவ்வளோவா இருக்குது. இந்த க்ஷணத்தில் நடக்கிறதே முழுமையாக உணர முடியல. பிரபஞ்சமே நடக்குது, எல்லையில்லாத பிரபஞ்சமே இந்த க்ஷணத்தில் நடந்திருக்குதா இல்லையா? இதே உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. நாளைக்கு என்ன ஆகுதோ என்ன வந்துச்சு கதை. பயத்தில் இருக்கிற மனத்துக்கு தான் இது எல்லாமே பிரச்சனை. பயம்னு ஒன்று எடுத்துட்டா நாளுக்கு என்ன ஆகுதுன்றது கவனமே நமக்கு இருக்காது. என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடும். ஒரு நாள் சத்திருவீங்க, அவ்வளோதான் ஆகும். அதுக்குள்ளே என்னென்ன பண்ண போகிறீங்க யாரும் சொல்ல முடியாது. பண்ணால் இருக்கோ, பண்ணலன்னு இல்லை, அவ்வளோதான் வாழ்க்கை. திறமையோட பண்ணால் நடக்கும், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதானே நடக்கும். கடைசியில் என்ன ஆகிடும்? இப்போவே சொல்லிடுவேன் நான், சத்திடுவீங்க. ஃப்யூச்சரில் தெரிஞ்ச மாதிரி தானே. என்னென்ன ஃபைனல் சீனே சொல்லிட்டு என்ன சஸ்பென்ஸே இல்லை. சொல்லிடக்கூடாது, நான் சஸ்பென்ஸே இல்லாமல் போச்சு. வீடு மூழ்கிறதுக்கெல்லாம் பசுவோட சாணத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் நல்ல சடங்குகள்லாம் நடந்தால், விழாக்கள்லாம் நடக்கும்போது பசுவோட கோமியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்புறம் கிரக பிரவேசம்லாம் நடந்தாலும் பசுவை தான் முதல்ல வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட விசேஷம் என்ன? அப்புறம் தேவர்கள்லாம் பசுக்குள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னம்மா? தேவர்கள் எல்லாம் பசுவோட உடம்புல இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு தான் பால் குடிச்சுக்கிறீங்களா? வெளிநாட்டில் போனால் இன்னும் அதுக்கு மேலே நல்ல வேலை பண்ணுறாங்க. பசுவே சாப்பிட்டுடுவாங்க, தேவரெல்லாம் அதுக்குள்ளே இருக்க. தேவர்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறாங்க, தப்பிச்சு போகக்கூடாதானே பசுவே சாப்பிட்டுடுவாங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தானே, பால் கொடுக்கறதுக்கு மேலே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தானே. தேவர்கள் எல்லாம் அதில் இருக்கிறாங்க, நமக்குள்ளே போகணும்னா மாடே சாப்பிட்டா உள்ளே சேரிடும் நமக்கு எல்லாம். சாணின்றதுக்கு ஒரு தன்மை இருக்குது. விபூதி சின்னூர் வச்சுருக்கீங்க இல்லையா? ஸ்மசானத்தில் போய் எடுத்து வரணும், அது ரொம்ப தீவிரம். ஆனால் அது பூசினா உடல்ல அது கொஞ்சம் வேறு மாதிரி சக்தி. அது கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்கும் பிடிக்காது, எனக்குன்னா ரொம்ப தீவிரமாயிடுவீங்க. அடுத்தது என்னென்னா, அதுக்கு அடுத்தது நல்ல விபூதி எடுத்துக்கணுன்னா நாம் சாணி எரித்து தான் நாம் பண்ணுவோம். மாடுன்றது எதுக்கு வாழ்க்கையில் நம்ம கலாச்சாரத்தில் முக்கியமாக இருக்குதுன்னா, ஒரு நேரத்தில் மாடு இல்லாமல் நம்ம வாழ்க்கை நடக்காது. அப்படி இருந்தது. விவசாயத்தில் இருக்கணும்னா மாடு இல்லாமல் விவசாயம் நடத்த முடியாது. 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு நமக்கு பஞ்சம் வந்துடும். பஞ்சம் வந்துச்சுன்னா முதல்ல வீட்டில் இருக்கிறது யாருன்னா, வயசாக இருக்கிறவங்க, குழந்தை, சின்ன குழந்தை, வயசானவங்க முதல்ல இறந்துடுவாங்க. அதனால தான் நம்ம நாட்டில் எல்லாம் ரொம்ப எளிமையிலே இருக்கிற ஜனத்தொகை இருக்குது. என்னத்துக்குன்னா, வயசானவங்கெல்லாம் சீக்கிரமாக இறந்துடுவாங்க, வயசாகிற வரைக்கும் இருக்க மாட்டாங்க. எதுக்காக 10 குழந்தை பண்ணிக்கிறதுன்னா, 10 பண்ண 4 5 இறந்துடும். பஞ்சம் வந்தால் எல்லாம் போயிடும். அப்போது ஒரு ரொம்ப எளிமையான ஒரு
அறிவு என்னன்னா, நம்ம வீட்டில் 4 மாடு இருந்தால் நம்ம குழந்தை சாக மாட்டாங்க. மாடு இல்லைன்னா பஞ்சம் வந்தப்போ நம்ம வீட்டில் குழந்தை இறந்துடுவாங்க. இது ஒரு எளிமையான ஒரு அறிவு. கிராமங்களில் வீட்டில் 4 மாடு வச்சுருந்தா நமக்கு பஞ்சம், ஊரில் பஞ்சம் வந்தப்போ நம்ம குழந்தை இறக்காமல் இருப்பாங்க. அதனால மாடுன்னு கடவுளுக்கு மேலே என்னத்துக்குன்னா நம்ம குழந்தைய நம்ம காப்பாற்றுது. நாம் விவசாயம் பண்ணணுன்னு தேவை, என்ன பண்ணணுன்னாலும் மாடு தேவை. வீட்டில் மாட்டு சாணிக்கு ஒரு தன்மை இருக்குது. அது பல விதமாக மருந்தாக உபயோகப்படுத்திருக்கிறோம், தின்னூறு பண்ணிக்கிறோம், பல விதமாக உபயோகப்படுத்துகிறோம். அதிலே பொரியல் பண்ணிக்கிறோம், எல்லா விதமாக உபயோகம் பண்ணிக்கிறோம். என்னதுக்குன்னா வீட்டில் இருக்கிறது எல்லாமே நல்லபடியாக உபயோகப்படுத்துக்கிற ஒரு கலாச்சாரம் முதல்லேருந்து இருக்குது. மாடுன்றது ஒரு மிருகமாக நம்ம பார்க்கல, ஒரு சம்பத்தாக பார்த்தாங்க. அந்த காலத்தில் எல்லாமே ஒரு ராஜா வந்து இன்னொரு இவர் மேலே ஒரு வெற்றிகரமாக ஒரு போர் நடத்திட்டான்னா கடைசியில் கொடுக்குறது என்னன்னா 1000 மாடு கொடுக்கணும், 10,000 மாடு கொடுக்கணும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்னத்துக்குன்னா அதுதான் சொத்து. எல்லாத்துக்கும் பெரிய சொத்துன்னா மாடு. அதனால மாடு எல்லாத்துக்கும் முக்கியமானது நமக்கு முதல்லேருந்து வந்துடுச்சு. மாடு எதுக்கு நாம் சாப்பிட வேண்டாம்னு நினச்சோன்னா, பால் குடிச்சிக்கலாம், சாப்பிட வேண்டாம். பால் எப்போ குடித்தோம் மாடில், அது நம்ம தாயை மாதிரி நினச்சோம். நமக்கு அதை பற்றி ஒரு உணர்வு இருக்குது, அது வெட்டி சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சோம். இன்னொன்று, மாடுன்றதுக்கு உணர்வு பூர்ணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாடு கூட ரொம்ப நெருக்கமான ஒரு சம்பந்தம் வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு எதனால் பாதிப்பு வந்தால் மாட்டு கண்ணில் அப்படியே தண்ணி வந்துடும். அதுக்கு மனிதனுடைய உணர்வு இருக்குது. மனிதனுடைய உணர்வு இருக்கிறதுனால அது வெட்டக்கூடாது. இது வெட்டினா கொலை மாதிரி, ஒரு மனிதன் வெட்டின மாதிரி தான் சொல்லி அது வெட்ட வேண்டாம், சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க. அதனால நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் மாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அது இப்போ இருக்கிற சூழ்நிலையில், இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கை முறையில் அதுக்கு அந்த அளவுக்கு பங்கு கிடையாது. இப்போ நமக்கு பால் எங்கேருந்து வருது? டைரியிலேருந்து வருது, மாடுலேருந்து வருதா? அந்த லாரியிலே போட்டிருக்காங்க, அதில் மில்க்ன்னு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பால்னு, அதுலேருந்து தான் வருது. அதனால நம்ம கலாச்சாரம் எல்லாம் மாறி இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே எது கூட்டு போகிறீங்கன்னா சம்பத்து. மாடுன்னா மிருகம்னு பார்க்கல, அது சொத்து சம்பத்துன்னு பார்த்ததுனால முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே செல்வங்கள் வரணுன்றதுக்கு, செல்வத்துக்கு ஒரு அறிகுறியாக இருக்குது. நமக்கு எல்லாமே கிடைக்கணும்னா நம்ம என்ன சொல்கிறோம்? காமதேனுன்னு சொல்கிறோம். மாட்டு மூலமாக தான் எல்லாமே நமக்கு சம்பத்து வருதுன்னு நமக்கு இது என்னதுக்குன்னா, முதல் காலத்துலேருந்து விவசாயம் ஆரம்பித்த நாள்லேருந்து நமக்கு மாடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையாக நம்ம வாழ்க்கையில் அமைஞ்சு வந்திருக்குது. அதனால இப்போ கூட நீங்கள் மாடு வீட்டுக்குள்ளே கொண்டு போக தேவையில்லை. ஏதோ ஒன்று கொண்டு போகிறதுல மாடு கொண்டு போகலாம், அதுக்கு என்ன. ஆனால் இப்போ எல்லாம் நீங்கள் மார்பிள் ஃப்ளோரிங் எல்லாம் போட்டு மாடு கொண்டு போனீங்கன்னா அது கால் 4 கால் இப்படி போயிடும். அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம், அவர் ஹிம்சை. மாடு உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கணும்னா எல்லாமே அந்த மாதிரி இருக்கணும். மார்பிள் ஃப்ளோரிங் போட்டு பாலிஷ் பண்ணி மாடு உள்ளே கொண்டு போனால் 4 கால் 4 திசையில் போயிடும். அதுக்கு வாழ்க்கையின் அர்த்தம் என்ன குருதேவா? என்னது வாழ்க்கையின் அர்த்தம்? ஓ, வாழ்க்கையான அர்த்தம் என்னன்னா, அர்த்தம் இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? இல்லை அர்த்தம் புரிஞ்சிச்சின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணி போறீங்க? இது மனத்து தர்க்கத்திலேயே விழுந்திருக்கிறதுனால வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன, வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன என்ற கேள்வி. எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும்னு சொன்னது யாருன்னா உங்க காரண அறிவு. அர்த்தமே இல்லாம இவ்வளோ நடக்குது, இதுக்கு மேல என்ன வேணும்? எந்த அர்த்தம் கிடையாது.
இந்த பூமி என்ன அர்த்தம் என்ன? அர்த்தம் ஒன்றும் இல்லை, அர்த்து, அவ்வளோதான். சூரியன் என்ன அர்த்தம் என்ன? சொல்லிக்கலாம் உங்களுக்கு, சூரியனா இப்படி சூரியனா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அர்த்தம் இல்லை, சும்மா தான் இருக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாம் அர்த்தம் என்ன? ஒன்றும் இல்லை, சும்மாவே இருக்குது. இந்த அர்த்தத்து கேள்வி எப்போ வந்துருச்சுன்னா, அதோடைய அழகு, அதோடைய ஆனந்தம், அதோடைய தன்மை உணராமல் இருக்கிறதுனால தான் அர்த்தம் தேடுது மனம். வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன அனு உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறப்போ எப்பவுமே அப்படி கேள்வி வராது. கொஞ்சம் துன்பம் வந்தப்போ தான், சோர்வு வந்தப்போ தான் இந்த மாதிரி கேள்வி வருது. வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன? ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறப்போ இப்படி ஒன்றும் கேள்வி வரல. போட அர்த்தம் இருந்தா என்ன, இல்லைன்னு என்ன, நல்லா தானே இருக்குது. சோர்வாக இருக்கிறப்போ, துன்பமாக இருக்கிறப்போ வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன வந்துடும். அதனால அந்த மாதிரி முறையில் போக வேண்டாம். ஆனந்தமாக வச்சிங்கன்னா அப்போ வாழ்க்கைன்றது உணர முடியும், புரிஞ்சுக்க முடியாது. உயிர்ன்றது உணர முடியும், புரிஞ்சுக்க முடியாது. என்னத்துக்குன்னா, புரிஞ்சுக்கிறதுன்றதுக்கு பிடிச்சிக்கிறதுன்றதுக்கு வித்தியாசம் இல்லை. கையில் பிடிச்சா பிடிச்சிக்குவோன்னு சொல்லுவோம், மனத்தில் பிடிச்சா புரிஞ்சிட்டோன்னு சொல்லுவோம், அவ்வளோதானே. இது பிடிச்சிக்க முடியாது, எல்லை இல்லாதது, பிடிச்சிக்க முடியாது. வேணும்னா நாம் அதில் கரைஞ்சி போக முடியும், அதில் ஒன்றியாக சேர்ந்துக்க முடியும். நாம் வாழ்க்கைன்னு அர்த்தம் இன்னும் இல்லை, நீங்கள் தான் வாழ்க்கை. இதுதானே வாழ்க்கை, இதுதான் உயிர், இதுதான் வாழ்க்கை. இதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் கிடையாது, இது அர்த்தத்துக்கு அப்பாற்பட்டது. இது உணர முடியும், புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் முட்டாள மனம் புரிஞ்சுக்கணும்னு ஏங்குது. நீங்கள் எதனால் புரிஞ்சுக்க முடியும்னா, அது உங்களுடைய அளவுக்கு கம்மியாக இருந்தால் தானே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு மித்திமீறி இருக்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க முடியுமா? வாழ்க்கைன்றது நீங்கள் எது நானும் சொல்கிறீங்களோ அதுக்கு அப்பாற்பட்டது. அதனால அதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் கலந்துக்க முடியும், ஒன்றியாக முடியும், உணர முடியும், அதான் மாற முடியும். நீங்கள் வாழ்க்கையாக போக முடியும். இப்போ எண்ணமாக உட்காந்துருக்குறீங்க, அதுக்கு பதில் வாழ்க்கையாக போக முடியும். எண்ணமாக உட்கார பதில், உணர்வாக உட்கார பதில், உயிராக இங்கே உட்கார முடியும். புரிஞ்சா என்ன வந்துடுச்சு? ஒன்றும் வராது. முட்டாள முடிவு, ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டோம். வாழ்க்கைன்னா இப்படி. நீங்கள் என்ன மாதிரி முடிவு எடுத்தாலும் நாளைக்கு உங்களுக்கு அது தப்பாக புரி வச்சிடும் வாழ்க்கை. ஒருத்தர் ஒரு மாதிரி முடிவு எடுத்துக்கிறாங்க. வாழ்க்கைன்னா இப்படி, வாழ்க்கைன்னா அப்படி. வாழ்க்கை இப்படி இல்லையோ அப்படியும் இல்லை, சும்மா இருக்குது. எது வேணாலும் பண்ணிக்க முடியும். ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்க முடியும், ரொம்ப அசிங்கமாக பண்ணிக்க முடியும். ரெண்டுக்கு வாய்ப்பு ஒரு க்ஷணத்திலும் துடிச்சே இருக்குது. பிரமாதமாக பண்ணிக்க முடியும், அசிங்கமாக பண்ணிக்க முடியும். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சா அப்படி பண்ணிக்கோங்க. எப்படி வேணும் உங்களுக்கு? பிரமாதமாக வேணுமா, அசிங்கமாக வேணுமா? அப்படின்னு வாழ்க்கை என்ன பிரமாதம், அவ்வளோதான். வழங்கியவர்கள் மாட்ஃபன் from JFA, World Class Furniture.